Hey guys, so in the video வந்து பைத்தானில் ரிக்வஸ்ட் மாட்யூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த மாட்யூல்ஸுக்கு வந்து உங்களுக்கு பைத்தான் பேசிக் எல்லாமே டீச் பண்ணிட்டேன். பட் சம்டைம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஓகே எனக்கு இதை வச்சு நான் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படி ஃபீல் ஆகும். எனக்கே ஃபீல் ஆச்சு பேசிக் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்புறம் எனக்கே தெரில. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாட்யூல்ஸ் எல்லாம் தேடி படித்ததுக்கப்புறம் தான் ஓகே இதை வச்சு இதை பண்ணலாம், அதை வச்சு அதை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாட்யூல்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக ஐடியா வரும். எனிவே நான் அந்த மாட்யூல்ஸ் எல்லாம் டீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 மாட்யூல்ஸ் இருக்குது. அந்த 2 மாட்யூல்ஸை டீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் தரேன். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, அந்த மாதிரி இப்போ வந்து ரிக்வஸ்ட் மாட்யூல் பார்ப்போம். அடுத்து வந்து பியூட்டிஃபுல் சோப்ன்ற ஒரு மாட்யூல் பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன். ஓகே, ஸோ ரிக்வஸ்ட் மாட்யூல் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டிஃபால்ட்டாக வராது ரிக்வஸ்ட் மாட்யூல் உங்களோட இதில். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சுடோ பீப், இது விண்டோஸ்னால் சுடோ போட தேவையில்லை, இன்ஸ்டால் ரிக்வஸ்ட் அப்படின்ற கமாண்டை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணும் இந்த மாட்யூலுக்காக. டச் http.py ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ரிக்வஸ்ட் வந்து HTTP ரிக்வஸ்ட் கொடுக்குறதுக்காக தான். ஸோ அதை எடிட்டரில் ஓப்பன் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாட்யூலை இம்போர்ட் பண்ணணும் as usual. Request ஸோ உங்களுக்கு இந்த ரிக்வஸ்ட் மாட்யூல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பைத்தான் ரெப்பிலுக்கு போய்ட்டு ஹெல்ப் பாருங்கள். ஸோ இம்போர்ட் ரிக்வஸ்ட் ஹெல்ப் ரிக்வஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மெத்தட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ API செஷன் இருக்குது, குக்கீஸ், அப்புறம் ஸ்டேட்டஸ் கோட்ஸ், யூட்டில்ஸ், லைக் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே அவங்க இதாகவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக போஸ்ட் ரிக்வஸ்ட் எப்படி கொடுக்குறது, அப்புறம் கெட் ரிக்வஸ்ட் எப்படி கொடுக்குறது, அதெல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ரிக்வஸ்ட் இஸ் அன் HTTP லைப்ரரி ரிட்டன் இன் பைத்தான் ஃபார் ஹியூமன் பீயிங். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மாட்யூல். HTTP ரிக்வஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு தேவைன்னா லைக் ஒரு மெத்தடை பற்றி பார்க்கணுன்னா இப்போ நான் கெட் மெத்தடை பார்க்குறேன் என்ன மாதிரி இது பண்ணுறேன்ட்டு. ஸோ ரிக்வஸ்ட் டாட் கெட்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறேன்னா அதை கொடுத்தீங்கன்னா அதோட இது வரும். ஸோ பேராமீட்டர்ஸ், அப்புறம் URL, அதெல்லாமே. ஸோ யா, ஸோ இப்போ இந்த HTTP மாட்யூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் HTTP பின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு கெட் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவோம் இந்த IP அட்ரஸ்ன்ற அந்த URLக்கு. ஸோ இந்த IP அட்ரஸ் இந்த URLக்கு கெட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ரிக்வஸ்ட் கெட். ஸோ ஃபஸ்ட் வந்து URL. ஸோ URL ஈக்குவல் டு உங்களோட URL. அதுக்கப்புறம் ஏதாவது கெட் பேராமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த URL இப்படி கொஷின் மார்க் போட்டு ஐடி அந்த மாதிரி ஏதாவது வருமில்ல, அதெல்லாம் சென்ட் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே பேராம்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், பேராம்ஸ்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, அதில் போய்ட்டு டிக்ஷனரி மாதிரி கொடுக்கணும். நீங்கள் வேல்யூ, கீ வேல்யூ பேர், இப்போ ஐடி அப்புறம் அதோட வேல்யூ 1 இல்லாடி நீங்கள் இன்டிஜர் கொடுத்துக்கலாம், இந்த டிக்ஷனரி தானே. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ ஜஸ்ட் URL மட்டும் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து பிரிண்ட் பண்ணுறேன் ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் கோட். ஸ்டேட்டஸ் கோடுன்றது வந்து ரெஸ்பான்ஸோட என்ன மாதிரி அந்த ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் கோடை தரும். அடுத்த வந்து அதை வந்து நான் இங்கே வந்து இப்படி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ரெஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் கோடு சும்மா இப்படி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும். ஸ்டேட்டஸ் கோடு வந்து இது. ஸோ தட் ஃபார்மேட். அடுத்த வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இது ஹெடர்ஸை பிரிண்ட் பண்ணுவோம். ஹெடர்ஸ் ஃபார்மேட். ரெஸ்டில் வந்து ஹெடர்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஹெல்ப்பில் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாக லைக் பைத்தான் ரெப்பில் போட்டுவிட்டு இம்போர்ட் ரிக்வஸ்ட்
res equal to request get ஸோ இந்த ஹெச்டிபி எனக்கு நான் யூஆர்எலுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன்டா கொடுத்துட்டு நான் இப்போ அந்த ஹெல்ப்பில் வந்து இந்த ரெஸ் சப்போர்ட்டுன்னுடா அது என்னென்ன அவைலபிளாக இருக்குது உங்களுக்குன்றது வரும் ஸோ ரெஸ்பான்ஸில் ஸோ ஸ்க்ரோல் பண்ணியிருப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜெய்சானோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது ஜெய்சான் ஏதாவது வந்துச்சுன்னா அதை டீகோட் பண்ணுறதுக்கு கான்டென்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது வந்து அந்த இதோட கான்டென்ட் வந்து பைட்ஸில் தரும் உங்களுக்கு அது மாதிரி பெர்மனெண்ட் ரீடைரக்ட் இது ரீடைரக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது லிங்க்ஸ் அப்புறம் தி பார்ட் ஸ்டேட்டஸ் லிங்க்ஸ் தி ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட் ஓகே அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஸோ ஹெடர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதோட கான்டென்ட் ஸோ கான்டென்ட்டை பிரிண்ட் பண்ணும் ஸோ ஃபார்மேட் ரெஸ்டார்ட் கான்டென்ட் இல்லாட்டி டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம் நீங்கள் இது பைட் டாட்டா வேணாம்ல ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் பண்ண முடியும் ஸோ இதை வந்து ரைட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதை ரன் பண்ணுறேன் q python http.py அதுக்கு முன்னாடி அதை மூவ் பண்ணுவோம் மூவ் http to desktop cd desktop move http to python basicsக்கு ஓகே ஸோ இப்போ அதை ரன் பண்ணுவோம் python http.py ஸோ ரன் பண்ணினா அந்த ரிக்வஸ்ட் போகும் போயிட்டு நமக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 ஹெடர்ஸ் வந்து ஒரு ஜெய்சான் ஸோ ஜெய்சான் இதை ரிட்டர்ன் ஆகிருக்கு அதே மாதிரி கான்டென்ட் வந்து இதுதான் அதோட கான்டென்ட் ஸோ இப்போ நீங்கள் வேணால் ஒரு சின்ன டூல் கூட பில்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து லைக் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிற டூல்ன்ட்டு மாதிரி சாரி ஹெச்டிபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சில நியூ லைன்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் 2 நியூ லைன் ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன் your IP address அப்படின்னு கொடுத்துட்டு டாட் ஃபார்மேட் அண்ட் அது ஒரு ஜெய்சான் டாட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுது ஸோ ரெஸ்ட்டில் வந்து ஜெய்சானோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ இது வந்து ஜெய்சானை பார்ஸ் பண்ணி உங்களுக்கு தரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து ஐபி அப்படின்ற இதை எடுத்துக்கிறேன் என்னென்ன நீங்கள் இதை சாரி ஒரிஜின்ன்ற இது கீ தான் அதோடது ஓகே ஒரிஜின் ஒரிஜின் ஸோ இதை வந்து மறுபடியும் குயிட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதை ரைட் பண்ணி குயிட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் python http.py கொடுத்தேன்டா ஸோ எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோட் ஹெடர் பிரிண்ட் ஆகி கடைசியில் எனக்கு ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து அடுத்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் எப்படி சென்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் பட் எக்ஸாக்டாக இதில் அதுக்கு ஆப்ஷன் இருக்கான இதில் பார்க்குறேன் போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போஸ்ட் டாட்டா /post ஓகே /postன்றது மூலமாக போஸ்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணலாம் ஸோ http சாரி போயிட்டு இதை வந்து போஸ்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் யூஆர்எலுக்கு வந்து அந்த யூஆர்எலுக்கு கொடுத்துக்கிறேன் ஸ்டேட்டஸ் கோட் அப்புறம் வந்து இதில் வந்து கான்டென்ட்டை பிரிண்ட் பண்ணும் என் ஜெய்சான் டாட்டாவா இல்லை எனக்கு கூட தெரியாது ஸோ just res.text content okay இப்போ ரன் பண்ண மாட்டா ஓகே error syntax error ஓகே இங்கே ஒரு parenthesis மிஸ் பண்ணிட்டேன் ரன் பண்ண மாட்டா
ஓகே. ஸோ பாஸ்ட் ரிக்வெஸ்ட் போனதுக்கப்புறம் அதோட கான்டென்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்குமெண்ட் ஏதாவது சென்ட் பண்ணிக்குவோம். ஆர்குமெண்ட் எதுவுமே சென்ட் பண்ணல. டாட்டா எம்டி, ஃபைல்ஸ் எம்டி. ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணலாம் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஃபோம் டாட்டா சென்ட் பண்ணலாம். அதோட ஹெடர்ஸ். ஸோ நிஜமாக ஒரு ஆர்குமெண்ட்ஸ் சரி போஸ்ட் டாட்டா சென்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி சென்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ரிக்வெஸ்ட்டில் போய்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போய்ட்டு டாட்டா அப்படின்னு ஒரு இது இருக்குது. டாட்டா ஈக்குவல் டு அதுவும் ஒரு டிக்ஷனரி. நேம் வந்து ஜீவா. ஏஜ் வந்து 22. ஸோ இது சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பைத்தான் ஹெச்டிபி .py. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோம் டாட்டாக்குள்ளே வந்திருக்கு. டாட்டான்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எதுன்ட்டு. இப்போ நீங்கள் அந்த டாட்டான்னு கொடுத்தது வந்து ஃபோம் டாட்டா. லைக் ஒரு ஃபோமை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இது வந்து அந்த ஃபோம் ஃபீல்டோட நேம். இது வந்து அதோட வேல்யூஸ். ஸோ ஸோ அடுத்து வந்து ஹெடர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஹெடர்ஸை இப்போ காட்டிடுறேன் உங்களுக்கு. ஹெடர்ஸுக்கு போனோம்டா இது வந்து ரிக்வெஸ்ட் ஹெடர், ரெஸ்பான்ஸ் ஹெடர் கிடையாது. ரிக்வெஸ்ட் ஹெடர். நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரௌசர் ஏஜென்ட் போகும். நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்றது அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ரிக்வெஸ்ட்டில் சென்ட் பண்ணும்போது என்ன யூசர் ஏஜென்ட் போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ரிக்வெஸ்ட் வந்து ப்ரௌசர் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஹெடர் தானே? எஸ், ஹெடர்ஸ். ஸோ யூஆர்எல் வந்து ஹெடர்ஸ். அது வந்து கெட் ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போ ரன் பண்ண வேண்டாம். ஸோ ஹெடர்ஸை பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் வந்து பைத்தான் ரிக்வெஸ்ட் என்ற இது போகுது. ஆனால் ஹெச்டிபியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் மோடிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா லைக் இப்போ நான் வந்து ஒரு ஹெடர்ஸ்ன்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஹெடர்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அதில் வந்து அதுவும் டிக்ஷனரி தான். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஹெடர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஹெடர்ஸ். ஸோ யூசர் ஏஜெண்ட்டை வந்து நான் வந்து ஓகே அப்படின்னு இது வரேன். ஓகே, பட் பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. ஸோ பைத்தான் ஹெச்டிபி .py. ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட்டில் வந்து ஐம் ஓகே அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ரிக்வெஸ்ட் ஹெடரில் போகும் உங்களுக்கு. சப்போஸ் குக்கி ஏதாவது சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஹெடர்ஸ் மூலமாக தான் நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும் ரிக்வெஸ்ட் ஹெடரில். ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும் இந்த மாதிரி கஸ்டம் ஹெடர்ஸ். அடுத்து வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பைனரி ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஒரு இமேஜ் உண்டு. ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் உண்டு எப்படி எடுக்குது. இது வந்து ஒரு பைனரி ஃபைல் இமேஜ், டெக்ஸ்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் யூஆர்எல் வந்து அந்த யூஆர்எல் கொடுத்துக்கிறேன். ஹெடர்ஸ் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கான்டென்ட் வந்து டெக்ஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணாமல் கான்டென்ட் என்ன பைனரி பைட் டாட்டா அது. ஸோ டெக்ஸ்ட் கிடையாது. ஸோ அது கான்டென்ட் அப்படின்ட்டு கொடுத்துருவோம். இது பைட்டை ரன் பண்ணும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணேன்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து எப்படி பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து பைட் டாட்டா, இதால் டெக்ஸ்ட் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஃபைலில் அதை ரைட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்து கமெண்ட் பண்ண போகிறேன் இந்த கான்டென்ட்டை. ஓகே, கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஃபைலில் வந்து ஒரு ரைட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் ஃபைல் ஹேண்ட்லிங் என்ன பார்க்கல நாங்கள். ஸோ அதை பற்றி இன்னொரு தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ சும்மா இதை பார்ப்போம் எப்படி ரைட் பண்ணுறது. ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். டெஸ்ட் பிஎன்ஜி WB ப்ளஸில் ஓப்பன் பண்ணுவோம். என்ன பைனரி ஃபார்மேட்டில் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ f.write அந்த கான்டென்ட் ரெஸ்பான்ஸ்லேருந்து அந்த கான்டென்ட்டை ரைட் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அதை இது பிரிண்ட் பண்ணும். இமேஜ் டவுன்லோடர் இந்த மாதிரி. ஸோ இமேஜ்
downloaded. ஓகே, இப்போ ரன் பண்ண மாட்டேன். அது வந்து இமேஜ் டவுன்லோடுன்னு வரும். இப்போ எல்எஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த test.pngன்றது அங்கே இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பைத்தானில் இங்கே இருக்குது. ஸோ அந்த இமேஜ் ஃபைல். ஸோ இப்படி தான் அது பைட் டேட்டாவை ரீட் பண்ணுறது அதுலேருந்து. ஓகே, ஸோ அவ்வளோதான் பேசிக் HTTP. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பியூட்டிஃபுல் சூப்பை பற்றி பார்க்கலாம்.